ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது இப்படித்தான் சொன்னார், நான் இருக்கிறேன் அப்பா, உன் கூட இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறேன். நான் யாரு? உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே ஆபிரகாமோடு கூட இருக்கிறவராக இருந்தேன், ஈசாக்கோடு இருக்கிறவராக இருந்தேன், யாக்கோபோடு இருக்கிறவராக இருக்கிறேன், இப்பொழுதும் உங்களையும் உபத்திரவத்தில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் பலருடைய கண்ணியில் இருந்தும் உங்களை விடுவிப்பதற்காக இதோ உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தையானது மோசே மூலமாக சொல்லப்படுகிறது. வாசிங்க பார்ப்போம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. இதுவே என்னுடைய பேர் பிரஸ்தாபம். இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறவரு என்ன சொல்லுகிறாரு? எப்ப நான் இருக்கிறேன்ப்பா, நீ போ. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் நீங்க யாரையும் நம்பி போக முடியாது. உயர்ந்த பதவியில் இருக்கிறவனை நம்பி நீங்க போக முடியாது. பதவியும் வருமானமும் வாங்க ஆரம்பிச்சுட்டா ஒன்னே பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. கஷ்டப்பட்டவனை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமா? முதன்மையான வேலையிலையும் பதவியிலையும் இருக்கிறவனுக்கு, நல்ல வருமானம் வாங்குறவனுக்கு உன்னை பார்க்கறதுக்கு பெற்ற தாயை பார்க்கவே நேரம் இல்லையே, பெற்ற தகப்பனை பார்க்கவே நேரம் இல்லையே, தன்னுடைய சகோதரன் ஏழ்மையாக இருக்கிறான், அவனை கவனிப்பதற்கே நேரம் இல்லையே. அவன் என்ன செய்கிறான்? எல்லாம் வஞ்சகத்தோடு தனக்கு பணம் வேண்டும், தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக மனிதன் தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மனிதனையும் ஏமாற்றிக்கொண்டு என்ன செய்கிறான்? உலகத்தில் பணம் அவனை பிடித்து கொண்டிருக்கிறது. அவன் இந்த உலகத்தில் உள்ள உயர்வை பெரிதாக கருதுகிறான். இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை வைத்து என்ன செய்கிறான்? உங்களையும் என்னையும் அவன் வசமாக திருப்பி தந்திரமான வழியில் கொண்டு போகிறான். அருமையானவர்களே, நீங்கள் தந்திரமான வழிகளில் இருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்காக தேவன் இருக்கிறார். தேவன் யாரு? இருக்கிறேன் என்று பேசுகிறவர். பேசாத தெய்வம் அல்ல தேவன். தேவன் பேசக்கூடிய ஆண்டவர், மூச்சு இருக்கிற ஆண்டவர், உயிரற்ற ஆண்டவர் அல்ல. உயிரற்ற யாதொன்றையும் சொர்பமாகவோ சிலையாகவோ வழிபடக்கூடாது என்று தேவன் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டார். இஸ்ரவேலிலே இருக்கிற ஒரே ஒரு பிரமாணம் என்ன? தேவன் ஒருவரே. வேறு தேவர்களை நீ என்ன செய்ய வேண்டாம்? வணங்க வேண்டாம். அப்ப வேறு தேவர்கள் என்று சொல்லுவது என்ன? உண்மையான தேவன் என்று சொல்வது என்ன? உண்மையான தேவன் உண்மையுள்ளவர், உண்மை இல்லாத தேவன் தவறான தெய்வம். உண்மை இல்லாத தெய்வம் தவறான தெய்வம். இதை எப்படி கண்டுபிடிப்பது? இயேசு கிறிஸ்து தாமே யோவான் சுவிசேஷத்திற்கு 3ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களில் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறார். யோவான் புஸ்தகம், யோவான் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து அழகாக இந்த வார்த்தையை, கண்ணியிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக, இந்த மண்ணில் இருக்கிற நீ மண்ணை நம்பிக்கொண்டிருந்தால் அது உன்னை கைவிடும், மண்ணை நம்பிக்கொண்டிருந்தால் அது உன்னை பொறியில் அகப்படுத்தி உன்னை சாக வைக்கும். நீ மண்ணை நம்பிக்கொண்டிருந்தால், மனுஷனை நம்பிக்கொண்டிருந்தால், பொருட்களை நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? உனக்கு சாவு வரும். அதனால தண்டிக்கப்படுவ. அதனால நீ தேவனுடைய தண்டனையும் தேவ கோபமும் உன் வீட்டு மேல இருக்கும். உனக்கு ஒரு நாள் தேவன் நியாய தீர்ப்பு செய்வார். அப்பொழுது சாத்தானுக்கு நியமிக்கப்பட்ட அந்த தண்டனையை தேவன் உனக்கு கொடுப்பார். ஆகவே அந்த கண்ணியில இருக்கிற நீ உன்னை விடுவிக்கப்படுவதற்காக உனக்கு ஒரு தேவ வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று இயேசு கிறிஸ்துவே நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தையை நாம் கேட்போமா? வாசிங்க பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான்.